வணக்கம். இது சமூக மீடியாவின் உலக செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். 60 நாள் போர் நிறுத்தம், அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு. ஈரான் மீது மீண்டும் தாக்குதல், டொனால்ட் ட்ரம்ப் விதிக்கும் நிபந்தனைகள். இஸ்ரேல் முற்றிலுமாக அளிக்கப்படும் வரை மேற்கு ஆசியாவில் அமைதி சாத்தியமில்லை என IRGC தெரிவித்துள்ளது. இரத்த முறிஞ்சிகளின் விருந்து முடிந்தது, அமெரிக்க தளங்களுக்கு இனி பிராந்திய நாடுகள் கவசமாக இருக்காது, ஈரான் அதிரடி முழக்கம். ஓமான் மீதான ட்ரம்ப் நிர்வாகத்தின் அச்சுறுத்தலுக்கு ஈரான் கடும் கண்டனம். தெற்கு லெபனானில் அதிரடி இஸ்ரேலிய படைகள் மீது 19 முறை தாக்குதல் நடத்தியதாக கிஸ்புல்லா அறிவிப்பு. Fourth Monkey Connect, AI works for you. உலகம் முழுவதும் தமிழர்களுக்கான AI வாட்ஸ்அப் பிசினஸ் கனெக்ட். பிசினஸ் தேடுறீங்களா? வாட்ஸ்அப் போதும். எந்த நாட்டிலிருந்தும் பதிவு செய்ய தயாராயிருங்க. Coming soon. பிகன்மி மீடியா வழங்கும் லெஜெண்ட்ஸ் அண்ட் ஐகான்ஸ் அவார்ட்ஸ் 2026 ஜூன் 20 ஆட்டம் ரைடன் கன்வென்ஷன் சென்டர். அமெரிக்கா மற்றும் ஈரான் நாட்டு பேச்சுவார்த்தையாளர்கள் இடையே தற்போதைய மோதலை கட்டுப்படுத்தி 60 நாட்களுக்கு போர் நிறுத்தத்தை நீடிப்பதற்கான ஒரு முக்கிய பரிந்துணர்வு ஒப்பந்த வரைவு எட்டப்பட்டுள்ளதாக ஆக்சியோஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இருப்பினும் இந்த ஒப்பந்தம் நடைமுறைக்கு வர அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் இறுதி ஒப்புதல் மற்றும் கையொப்பம் கட்டாயமாகும் என்ற நிபந்தனை நீடிக்கின்றது. இரு நாட்டு பேச்சுவார்த்தையாளர்கள் மட்டத்தில் ஆவணம் தயாராகிவிட்ட போதிலும் உயர்மட்ட அரசியல் அங்கீகாரம் இல்லாமல் இது செல்லுபடியாகாது. ஒப்பந்த விவரங்கள் அதிபர் ட்ரம்பிற்கு தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அதை முழுமையாக பரிசீலிக்க அவர் மேலும் சில நாட்கள் எடுத்துக் கொண்டுள்ளார். இதற்கிடையில் கேம்ப் டேவிட்டில் உள்ள தனது நாட்டு இல்லத்தில் ட்ரம்ப் தனது அமைச்சரவை கூட்டத்தை கூட்டவுள்ளார். இந்த கூட்டத்தில் ஈரானை சுற்றியுள்ள தற்போதைய சூழல் மற்றும் மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து தீவிரமாக விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. வாஷிங்டனுடன் உடன்பாட்டை எட்ட ஈரான் ஆர்வம் காட்டினாலும் தெஹ்ரான் முன்மொழிந்து தற்போதைய நிபந்தனைகள் இன்னும் அமெரிக்காவின் முழுமையான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யவில்லை என்று அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சுட்டிக்காட்டியுள்ளார். ஈரானுடன் அமெரிக்காவிற்கு பாதகமான ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டால் அது அமெரிக்கா மீண்டும் ராணுவ தாக்குதலை தொடங்க நிர்பந்திக்கப்படும் ஒரு வரம்பாக அமையும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். ஃபாக்ஸ் நியூஸ் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் அவர் இதனை வெளிப்படுத்தியுள்ளார். அவர்கள் பேச்சுவார்த்தையில் மிகவும் திறமையானவர்கள், தந்திரமானவர்கள், ஆனால் நாங்கள் அவர்களை ராணுவ ரீதியாக தோற்கடித்திருப்பதால் தற்போது அனைத்து பேரம் பேசும் சக்தியும் அமெரிக்காவிடமே உள்ளது என்று குறிப்பிட்டார். மேலும் அமெரிக்க மக்களுக்கு பாதகமான எந்த ஒரு மோசமான ஒப்பந்தம் தாம் ஏற்கப் போவதில்லை என்றும் தற்போதைய நிலவரங்களை உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இதற்கிடையில் செய்தியாளர்களிடம் பேசிய அமெரிக்க கருவூல செயலாளர் ஸ்காட் பெசன்ட், ஈரானுடனான சாத்தியமான ஒப்பந்தம் என்பது முழுமையான அதிபர் ட்ரம்பின் விருப்பத்தையும் நிபந்தனைகளையும் பொறுத்தே அமையும் என்று கூறினார். இருதரப்புக்கும் இடையிலான பூர்வாங்க ஒப்பந்த விவரங்களை வெளியிட மறுத்தவர், ட்ரம்ப் விதித்துள்ள ஈரான் தங்களின் வசம் உள்ள அதிக செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை ஒப்படைக்க வேண்டும், அணு ஆயுதங்களை உருவாக்கும் திட்டத்தையும் எண்ணத்தையும் ஈரான் முழுமையாக கைவிட வேண்டும், சர்வதேச வர்த்தக பாதையான ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக தடையற்ற கப்பல் போக்குவரத்தை ஈரான் உறுதி செய்ய வேண்டும் என்ற முக்கிய நிபந்தனைகளை அடிக்கோடிட்டு காட்டினார். ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக ஈரான் மீதான பொருளாதார தடைகளை அமெரிக்கா நீக்குமா என்ற கேள்விக்கு பதிலளித்த ஸ்காட் பெசன்ட், இந்த விடயத்தில் காரியங்கள் மிகவும் மெதுவாகவே நகரும் என்று கூறினார். இது ஒரு பலதரப்பு ஒப்பந்தம். ஹார்முஸ் ஜலசந்தி திறக்கப்பட்டு ஈரானியர்கள் தங்களின் அதிக செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை ஒப்படைத்து தங்களிடம் அணுசக்தி திட்டம் இல்லை என்பதை ஒப்புக்கொள்ளும் வரை தடைகள் நீக்கம் குறித்து எதுவும் விவாதிக்கப்படாது என்று அமெரிக்க கருவூல செயலாளர் திட்டவட்டமாக முடித்தார். காசாவில் கமாஸ் அமைப்பின் 2 முக்கிய உயர்மட்ட தளபதிகளை இஸ்ரேல் படுகொலை செய்ததற்கு ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. மேலும் இஸ்ரேலிய ஆட்சி முழுமையாக அகற்றப்படாத வரை மேற்கு ஆசிய பிராந்தியத்தில் அமைதியோ பாதுகாப்போ நிலவப் போவதில்லை என்றும் ஈரான் எச்சரித்துள்ளது. வியாழக்கிழமை IRGC வெளியிட்டு அதிகாரப்பூர்வ அறிக்கையில், குழந்தைகளை கொல்லும் இந்த கொடூரமான ஆட்சி போவுலகிலிருந்து துடைத்தெறியப்படும் வரை இப்பகுதியில் அமைதி ஏற்படாது என்று திட்டவட்டமாக கூறப்பட்டுள்ளது. இஸ்ரேலின் அண்மைக்கால வான்வழி தாக்குதல்களில் கமாஸின் ராணுவ பிரிவான ஹிஸ்ஸத்தின் அல் ஹஸ்ஸாம் படைப்பிரிவின் 2 முக்கிய தூண்கள் கொல்லப்பட்டதை கமாஸ் மற்றும் ஈரான் தரப்பு உறுதிப்படுத்தியுள்ளது. கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளாக இஸ்ரேலுக்கு எதிராக போரிட்டு வந்த மூத்த தளபதியான இவர் மே 15 அன்று காசாவில் நடத்தப்பட்ட தாக்குதலில் தனது மனைவி மற்றும் மகளுடன் கொல்லப்பட்டார். தளபதி அல் ஹத்தாத் கொல்லப்பட்டதை தொடர்ந்து சில நாட்களுக்கு முன்புதான் அல் ஹஸ்ஸாம் படைப்பிரிவின் புதிய தளபதியாக ஒதே நியமிக்கப்பட்டார். ஆனால் பதவியேற்ற சில நாட்களிலேயே காசா
நகரில் இஸ்ரேல் நடத்திய பெரிய வான்வழி தாக்குதலில் தனது மனைவி மற்றும் 3 குழந்தைகளுடன் இவரும் படுகொலை செய்யப்பட்டார். இந்த ஆண்டின் தொடக்கத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்து காசாவிற்கான அமைதி திட்டத்தை பயனற்ற மற்றும் தீங்கு விளைவிப்பது என்று ஈரான் ராணுவம் சாடியுள்ளது. அமெரிக்காவின் தீய மற்றும் சூதாட்ட ஜனாதிபதி பேசும் அமைதி திட்டங்கள் எனப்படுபவை கொலை, படுகொலை மற்றும் பயங்கரவாதத்தை தவிர வேறொன்றுமில்லை என்று IRGC தனது அறிக்கையில் கடுமையாக விமர்சித்துள்ளது. இஸ்ரேலின் இந்த கொடூரமான நடவடிக்கைகள் அதன் பிசாசத்தனமான இயல்பை வெளிப்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ள ஈரான் இந்த படுகொலைகளால் தங்களின் போராட்டம் பலவீனம் அடையாது என்று கூறியுள்ளது. மனித உரிமைகளை பேசுவதாக கூறிக்கொண்டு இஸ்ரேலின் கொடூரங்களுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு அளிக்கும் அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகளின் இரட்டை நிலையை ஈரான் சாடியுள்ளது. பாலஸ்தீனம் மற்றும் புனித நகரான அல் குத்ஸ் ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்து முழுமையாக விடுவிக்கப்படும் வரை எதிர்ப்பு அச்சுக்கும் ஈரானின் முழு ஆதரவும் போராட்டமும் தொடரும் என IRGC உறுதிபட தெரிவித்துள்ளது. மேற்கு ஆசியாவில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் ஆதிக்க களம் முடிந்துவிட்டது. இனி இப்பிராந்தியத்தில் உள்ள நாடுகள் அமெரிக்க ராணுவ தளங்களை காக்கும் கவசங்களாக செயல்படாது என்று ஈரானின் உச்ச தேசிய பாதுகாப்பு குழுவின் துணை செயலாளர் அலி பாகிரி கனி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். ரஷ்யாவின் மாஸ்கோ நகரில் நடைபெற்ற 120க்கும் மேற்பட்ட நாடுகளின் உயர்மட்ட பாதுகாப்பு பிரதிநிதிகள் கலந்து கொண்டு 14வது சர்வதேச பாதுகாப்பு மாநாட்டில் உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அமெரிக்காவின் ஆதரவுடன் இஸ்ரேலுக்கும் அரபு நாடுகளுக்கும் இடையே ஏற்படுத்தப்பட்டு ஆபிரகாம் உடன்படிக்கையை பார்வோனின் உடன்படிக்கை என்று அலி பாகேரி கடுமையாக சாடினார். சியோனிச ஆட்சிதான் இன்றைய பார்வோன். அது குழந்தைகளை கொள்வதன் மூலமும் ஆக்கிரமிப்பு மூலமும் இப்பகுதியின் மீது ஆதிக்கம் செலுத்த முயல்கிறது. இந்த உடன்படிக்கை தான் நேரடியாக ஸ்திரத்தன்மைக்கும் போருக்கும் வழிவகுத்தது. இது மட்டும் இல்லாதிருந்தால் 2023 அக்டோபர் 7 அன்று ஹமாஸ் நடத்திய அல் கசா வெள்ளம் தாக்குதலை நடந்திருக்காது என்று அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடன் நடந்த 40 நாள் போரை தொடர்ந்து மேற்கு ஆசியாவிற்கு குறிப்பாக பாரசீக வளைகுடா பகுதிக்கு ஒரு புதிய பாதுகாப்பு சமன்பாடு தேவைப்படுகிறது என்று ஈரான் முன்மொழிந்துள்ளது. பிராந்தியத்திற்கு அப்பாற்பட்டு அமெரிக்கா போன்று வெளிநாட்டு சக்திகளின் தலையீடு இல்லாத உள்ளார்ந்த பாதுகாப்பு ஒரு கடலோர நாடாகிய ஈரான் ஹார்முஸ் நீரிணையை பாதுகாப்பு இன்மைக்கான ஆதாரமாக மாற அனுமதிக்காது. அதற்கு எதிராக செயல்படும் சக்திகள் பொறுப்பேற்க வைக்கப்படுவர். மேலாதிக்கத்தை நிராகரித்து உலக தெற்கு மற்றும் கிழக்கு நாடுகளின் பன்முகத்தன்மை வாய்ந்த கூட்டுறவு அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலால் தொடுக்கப்பட்டு ஆக்கிரமிப்பு போரின் விளைவாக ஈரானின் ஆன்மீக தலைவர் அயதுல்லா சையத் அலி கமேனி மற்றும் அடுத்தடுத்து பதவி வகித்த இரு SNSC செயலாளர்களான அலி ஷம்கானி, அலி லாரிஜானி ஆகியோர் வீரமரணம் அடைந்துள்ளதை பாகேரி தனது உரையில் உறுதிப்படுத்தினார். மேலும் மினாப்பள்ளி தாக்குதலில் 128 குழந்தைகள் கொல்லப்பட்ட கொடூரத்தை சுட்டிக்காட்டிய அவர் இத்தகைய பேரழிவுகளையும் தாண்டி ஈரானிய மக்களின் வியக்கத்தக்க மீள்திறனும் ஆயுதப்படைகளின் பலமும் எதிரிகளின் ராணுவ கணக்கீடுகளை தவிடுபொடியாக்கியுள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். மாநாட்டின் ஒரு பகுதியாக தற்போதைய ஈரானிய தலைவர் அயதுல்லா சையத் முஜ்தபா கமேனியின் ஒற்றுமை மற்றும் எதிர்ப்பு ஆகிய கொள்கைகளின்படி பிரிக்ஸ் உறுப்பு நாடுகள் மற்றும் ரஷ்யா, பாகிஸ்தான், ஈராக், எகிப்து, தென்னாப்பிரிக்கா உள்ளிட்ட பல நாடுகளின் பாதுகாப்பு அதிகாரிகளுடன் ஈரான் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஹார்முஸ் ஜலசந்தி விவகாரத்தில் ஓமான் நாட்டுக்கு எதிராக ட்ரம்ப் நிர்வாகம் அண்மையில் விடுத்துள்ள பொருளாதார தடை அச்சுறுத்தல்களை ஈரானிய வெளியுறவு அமைச்சகம் வன்மையாக கண்டித்துள்ளது. இது ஒரு சுதந்திர நாட்டை மிரட்டி பணிய வைக்கும் சட்டவிரோத முயற்சி என்று ஈரான் சாடியுள்ளது. சர்வதேச வர்த்தக பாதையான ஹார்முஸ் ஜலசந்தியில் ஈரான் தனது சுங்க கட்டண முறையை நிறுவுவதற்கு ஓமான் நாடு உதவினால் ஓமான் மீது வாஷிங்டன் கடுமையான பொருளாதார தடைகளை விதிக்கும் என்று அமெரிக்க கருவூல செயலர் ஸ்காட் பெசன்ட் அண்மையில் எச்சரித்திருந்தார். இது வளைகுடா பிராந்தியத்தில் உள்ள தனது நட்பு நாட்டிற்கு எதிராக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மேற்கொண்டு வரும் அச்சுறுத்தல்களை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது. அமெரிக்காவின் இந்த அச்சுறுத்தல்களுக்கு பதிலளித்து பேசிய ஈரான் வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாகாஜி பின்வருமாறு குற்றம் சாட்டியுள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையில் உறுப்பினராக உள்ள ஒரு சுதந்திர நாட்டை மிரட்டி பணிய வைக்க அமெரிக்கா முயல்கிறது. இது அமெரிக்க ஆட்சியின் தார்மீக மற்றும் அரசியல் அமைப்பின் திவால் நிலையை தெளிவாக்குகின்றது. ஒரு உரையாண்மையை கொண்டு நாட்டிற்கு எதிராக தடைகள் விதிப்போம் என அச்சுறுத்துவது முற்றிலும் ஒரு சட்டவிரோத செயலாகும். அமெரிக்காவின் இத்தகைய தன்னிச்சையான போக்கிற்கு சர்வதேச சமூகம் பொறுப்புடன் பதிலளிக்க வேண்டும் என்று இஸ்மாயில் பாகாஜி வலியுறுத்தியுள்ளார். வல்லரசு நாடுகளின் இத்தகைய அச்சுறுத்தல்களால் சர்வதேச சட்ட நெறிகள் மீறப்படுவது உலகரங்கில் ஒரு வழக்கமான ஒன்றாக மாறிவிடுவதை தடுக்க வேண்டியது அவசியம் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
தெற்கு லெபனான் பிராந்தியத்திற்குள் ஊடுருவி ராணுவ நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வரும் இஸ்ரேலிய படைகளை குறிவைத்து ஒரே நாளில் 19 பயங்கர தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக லெபனானின் கிஸ்புல் ஆயுத குழு அதிகாரப்பூர்வமாக பொறுப்பேற்றுள்ளது. தெற்கு லெபனானின் எல்லைப் பகுதிகளில் முன்னேற முயலும் இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகளை தடுத்து நிறுத்துவதற்காக தங்கள் போராளிகள் அதிநவீன தாக்குதல் உத்திகளை கையாண்டதாக கிஸ்புல்லா தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதல்களின் போது ராக்கெட் ஏவுகணைகள், பீரங்கி குண்டுகள், தாக்குதல் ட்ரோன்கள் ஆகியவற்றின் கூட்டு கலவையை பயன்படுத்தி இஸ்ரேலிய படைகளின் நிலைகள் மீது கடுமையான தாக்குதல் தொடுக்கப்பட்டதாக அந்த அமைப்பு விவரித்துள்ளது. தெற்கு லெபனானில் தற்போது தீவிர போர் நடைபெற்று வரும் பின்வரும் முக்கிய நகரங்களில் இஸ்ரேலிய படைகளை எதிர்கொண்டு இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. பிஜாதா, ஒடேசே, கந்தாரா, ஷப்தார் அல் சார்கியே இஸ்ரேலிய படைகளின் ஊடுருவல் முயற்சிகளுக்கு எதிராக தங்களின் எதிர்ப்பு தாக்குதல்கள் தொடர்ந்து தீவிரமாக இருக்கும் என்றும் கிஸ்புல்லா குழு எச்சரித்துள்ளது. இத்துடன் குறித்த காணொளி நிறைவு பெறுகின்றது. இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.